ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதும் பிரியாணி செய்கிறோமா அதே மெத்தடு தான், அதேமாரியே நானும் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான பொருள் என்னென்னா, அப்போ உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு 4 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 காய்கறி அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒன்றாவே வச்சு அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். நெய், வெங்காயம் வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளியும் அதேமாரி நைஸாக நீட்டு வாக்கில் எல்லாம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையப்போ போட்டுக்குங்க. எண்ணெய், அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உப்பு தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு இது பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடு வந்துடுச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் ஸ்டாண்டு எடுத்து வச்சா ஸ்டாண்டு இதாகிடுச்சு, அதனால் கையிலே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் சூடு வந்துட்டு நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 ஸ்பூன் போட்டிருப்பேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் போட்டு நல்லா அதை வந்து நெய் வந்து இதாகட்டும், உருகட்டும். உருகின பிறகு நம்ம வந்து கருவேப்பிலைங்கிற கொத்தமல்லியும் புதினாவும் இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நம்ம பிரியாணி இலை அது போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையும் போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். கொஞ்சம் நல்லா இதாகட்டும், வெடிக்கும், பார்த்து செஞ்சுக்கிங்க. கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தது வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நம்ம போட்டிருந்தோம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம்னா நீட்டு வாக்கில், அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஈவனாக நல்லா ஃபுல்லாக கிண்டிக்கலாம். அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும், நம்ம செவர வேணாம் ரொம்ப. இதுக்கு செவந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் லைட்டாக செவந்தால் போதும், ரொம்ப செவக்க வேணாம். அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும், அந்த பச்சை ஸ்மெல் போனாலும் போதும். இப்போ அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா கருவேப்பிலைனே வருது, கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம கிண்டிட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா கரெக்டாக நல்லா இதாகும். ஃபுல்லாக நல்லா கிண்டிக்கணும். அதை சும்மா லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிண்ட வேண்டாம். கண்ணாடி பதம் வந்தாலே போதும். யார் யார் இப்படி செய்வீங்க குக்கரில் வச்சு, இல்லை இப்போ யார் தம் பிரியாணி மட்டன் போடுவீங்களா, அதேமாரி வெஜிடபிள் பிரியாணி வந்து தம்மில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி, அதையும் போட்டுக்கலாம். போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைப்பிடி வச்சுருந்தோமா அதையும் போட்டுட்டேன். அது கொஞ்சம் புதினா வந்து பச்சை ஸ்மெல் போகணுமா, அந்த ஸ்மெல் வாடை மாதிரி இருக்கும், அதுக்காக போட்டால். அடுத்தது அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுமாரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதேமாரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி நல்லா இது பண்ணிக்கலாம், அதையும் நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கிண்டிட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும். நம்ம கிண்டினோம்னா அந்த இதாக இருக்காது, டேஸ்ட் ஒரு மாதிரி இதாகிடும். பச்சை ஸ்மெல் போனாலே லைட்டாக கிண்டினா போதும். அடுத்தது தக்காளி, 2 தக்காளி, 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து சும்மா 2 போதும்னுக்காக 2 போட்டிருக்கேன். தக்காளி அதேமாரி 2 சைஸ், என்னோடது பெருசாக இருந்தது தக்காளி, அதனால் 2 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு 3 போட்டுக்கோங்க, 3-4 போட்டுக்கலாம்.
அதுமாரி வெங்காயத்தையும் கொஞ்சம் கூட பண்ணிக்கணும். ஏன்னா புளிப்பு தன்மை வந்துடும். அதில் வந்து நீங்கள் தயிர் போடுறீங்க, லெமன் போடுறீங்க, அதனால் ரொம்ப புளிப்பு தன்மை வந்துடும். உங்களுக்கு வேணும்னா அதை 2 தக்காளி போட்டுக்கலாம், இல்லைனா 3 போட்டுக்கலாம். நம்ம இப்போ தயிர் லெமன்லாம் ஊற்றுறோமா, அதனால் ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறும். வெஜிடபிள்ஸ் சாதத்துக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டாச்சு. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு போட்டாச்சு. பீட்ரூட் வேணும்னா போட்டுக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. பீட்ரூட்டு போட்டு நல்லா காய்கறிலாம் போட்டு ஃபுல்லாக கிண்டியாச்சு. இதில் வந்து பச்சை பட்டாணி கூட போட்டு சில பேர் செய்வாங்க. பச்சை பட்டாணி போடலை. அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக போடல. காய்கறியே அதிகமாக இருக்குது, அதனால் நான் பச்சை பட்டாணி போடல. சில பேர் வந்து பீட்ரூட் போடாமல் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி அதை மாதிரி போட்டு செய்வாங்க. நான் வந்து இப்படி செய்வேன் மெத்தடில். இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் பச்சை மிளகா ஆட் பண்ணல, அதனால் நான் பச்சை மிளகாவுக்கு பதில் மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகா சரியாக போயிடுச்சு, அதனால் போடலை, இல்லைனா போட்டிருப்பேன். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போட வேணாம், ஏன்னா தக்காளி நம்ம நிறையா போட்டிருக்கோம், அதனால் 2 தக்காளி தான் போட்டிருக்கோம். தயிரும் பொறுத்துட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு 2 ஸ்பூன் தயிர். சும்மா கொஞ்சமாக ஊற்றினா, ரொம்ப ஊற்றினா கொஞ்சம் ஊற்றினா போதும். நல்லா அதையும் கிண்டி விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக சாதம் தண்ணி ஊற்றிக்கிட்டு லெமன் போட்டுக்கலாம். இப்போ லெமனை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெமனு ஒரு ஸ்பூனு, சும்மா ஒரு ட்ராப்பு, ரொம்ப ட்ராப்பு இது வேணாம், சும்மா அரை லெமனு அப்படியே புழிஞ்சு விட்டாச்சு. ஒரு லெமன் இல்லை, அரை லெமனை வச்சு புழிஞ்சு விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கிட்டு அதை அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அடி பிடிச்சிதுன்னா காய்கறி வந்து இதாகிடும். சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. நான் எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சமாக ஊற்றிட்டேன், அதனால் சாப்பாடு வெந்த பிறகு அடியில் உட்காந்துருந்தது லைட்டாக. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எண்ணெய் வந்து நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிங்க. தண்ணி டப்புன்னு பார்த்துட்டு கிண்டணுன்னா டப்புன்னு ஊற்றிடுங்க, ஏன்னா ஊற்றி இதாகிடும். தண்ணி நான் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்புக்கு 3 தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் 2 கப்பு வச்சேன்னா, அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளர் அரிசினா 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து 2 டம்ளர் இருக்குன்னா 6 டம்ளர் ஊற்றிக்கணும். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து சாதம் கொஞ்சம் குழவா இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் விரையாக இருந்தால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து சாதம் போடும்போது கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டு போட்டுருங்க. தண்ணியும் கம்மியாக தான் வைக்கணும், அப்போ தான் பொல பொலன்னு இருக்கும் சாதமும். தண்ணி கொதிச்சு குக்கரை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரை போட்டுட்டு ஒரு 3லேருந்து 3-4 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும் சாதம் வைக்க. இப்போ வந்து விசில் போட்டுடலாம். விசில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விசிலை நல்லா வெயிட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் வந்து விசில் போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 வரையும் விசில் வரட்டும். ஏன்னா கறக்கிறேன்னா யூடியூப் ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சௌரியமாக இருந்தது, டப்புன்னு எடுத்தேன் பாருங்க, அது ஸ்டாண்டு மொபைல் வைக்கும் போது டப்புன்னு உடஞ்சிருச்சு. சாய்க்கும் போது அப்படியே டப்புன்னு வந்துடுச்சு, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, சாதம் வந்துடுச்சு. சாதம் வந்து நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பொல பொலன்னு. அரிசி பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள், சாப்பிடவும் பார்க்கவும் இதாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா இது பண்ணிங்கன்னா. நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஏன்னா அதிலேயே தான் எல்லாமே இருக்கேன், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அந்த இதெல்லாம் போடுறோம், அதனால் போடலை. வெங்காயம் பச்சடி, கேரட்டும் வெங்காயமும் இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குருமா செய்யலை, குருமா வேணாம், வெள்ளை குருமா தான் வைப்பேன், வேணான்னாச்சு. அதனால் இப்போ வந்து தயிர் பச்சடியும் வெஜிடபிள் சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெஜிடபிள் சாதமும் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டா அப்படியே சுட சுட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம்.